என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 20இல் 12 பெருக்கல் 16, 12 பெருக்கல் 17, 12 பெருக்கல் 18, 12 பெருக்கல் 19 மற்றும் 12 பெருக்கல் 20 காண்போம். பெருக்கும் எண் 12, பெருக்கப்படும் எண் 16 20. எனவே பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்டவர்களின் பெருக்குத் தொகையை கழிக்க வேண்டும். இப்பொழுது 12ஐயும் 16ஐயும் பெருக்குவோம். 12 பெருக்கும் எண் 16 பெருக்கப்படுவேன். பெருக்கும் எண் 12 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 16ஐ வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 12ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை எப்படி கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களை விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதனால் பெருக்கும் எண்ணில் 14 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்பட்டவன் 16ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 1 விரல் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 16இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 14 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 20. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 200. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 4 8. இப்பொழுது 200லிருந்து 8ஐ கழித்தால் 192. இது 12 பெருக்கல் 16 பெருக்கு தொகை. இப்பொழுது 12ஐயும் 17ஐயும் பெருக்குவோம். 12 பெருக்கும் எண் 17 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 12ஐ இடதுகையில் எடுத்துக்கொள்ளவும், பெருக்கப்படும் எண் 17 வலதுகையில் எடுத்துக்கொள்ளவும். பெருக்கும் எண் 12ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 12இல் 14 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 15ஐ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 17இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 14 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 21. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 210. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 3 6. இப்பொழுது 210லிருந்து 6ஐ கழித்தால் 204. இது 12 பெருக்கல் 17 பெருக்கு தொகை. இப்பொழுது 12ஐயும் 18ஐயும் பெருக்குவோம். 12 பெருக்கும் எண் 18 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 12ஐ இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 18ஐ வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 12ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டு விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டு 2 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண்ணில்
12 விரல்கள் 14 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 18 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு, இரண்டாவது 3 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 18இல் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணை 14 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 22. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 260. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்பட எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 2 4. இப்போ இது 260 4 கழித்தால் 216. இது 12 பெருக்கல் 18 பெருக்கத் தொகை. இப்பொழுது 12ஐயும் 19ஐயும் பெருக்குவோம். 12 பெருக்கும் எண் 19 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 12 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 19 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 12 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு, முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை பெருக்கணிக்கும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட விரல்களை 2ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கும் எண் 12 14 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்படும் எண் 19 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 19இல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண் 14 விரல்கள் பெருக்கும் பெருக்கப்படும் எண்ணில் 9 விரல்கள் விரிக்கப்பட்டு உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 23. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 230. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 1 2. இப்பொழுது 230லிருந்து 2ஐ கழித்தால் 228. இது 12 பெருக்கல் 19 பெருக்கத் தொகை. இப்பொழுது 12 பெருக்கல் 20ஐ காண்போம். 12 பெருக்கும் எண் 20 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 12 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 12 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 12 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை பொருட்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 12இல் 14 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்பட்டவன் 20ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்பட்டவன் 20இல் 10 விரல்கள் விரிக்க வேண்டும், 0 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 14 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 24. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 240. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 0 0. இப்பொழுது 240 0 கூட்டினால் 240. இது 12 பெருக்கல் 20 பெருக்கத் தொகை. நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் வந்தால் கருத்து பட்டியலில் போடவும், அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 21இல் 13 பெருக்கல் 11, 13 பெருக்கல் 12, 13 பெருக்கல் 14, 13 பெருக்கல் 15 காண்போம்.